நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இது ஹெச்எப் தானேங்க மேடம்? எவ்வளோ நேரம் கறக்கணுங்க? தொழிலாகவே அதை பார்க்கறது இல்லைங்க, நம்ம குடும்பமாகவே தான் பார்க்குறேங்க. வீட்டு எங்கேயும் வெளியே போக தேவையில்லை, நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அந்த இதுக்குள்ளே வேலை செஞ்சோம்னா போதும். இங்கே வாங்குற பால் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, அடிப்பொலியாடி. வந்து மங்களத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறோம். திருச்செங்கோட்டிலேருந்தெல்லாம் 4-5 லிட்டர் வாங்கிட்டு போய்க்குவோம். டாக்டர்களே இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வந்து போசியில் தண்ணியே இருக்காதுங்க, காய வச்சு தான் பாலே கறப்போம். இல்லைன்னா மன அழுத்தத்தோடு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கல. அளவான வருமானம் போதும். பெங்களூர்லேருந்து வருதுங்கண்ணா. இது ஒரு மாட்டுக்கு காலை டைமில் 8 கிலோங்க. இது 10 கிலோ ஆச்சுங்க. 10 கிலோ. உங்கள் வேகத்துக்கு எங்கனால முடியறதில்ல, ரொம்ப வேகமாக இருக்கீங்களா? 1/2 லிட்டருங்கும் போது ஒரு 100 மில்லி எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. போதுங்கிற மட்டும்தான் மாட்டு பண்ண வச்சுருப்பாங்க. ஆசை அதிகமாக இருக்கிறவே வேறு பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு மாடு நீங்கள் சொன்னீங்க அம்மா வந்து தவறிட்டாங்க, சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. இப்போ வாங்கினது சரி லட்சுமின்னு வச்சிடலான்ட்டு வச்சுட்டேங்க. எல்லா மாட்டுக்குமே பேர் வச்சுருக்குறோம். என்ற பொண்ணை திட்டுற மாதிரி தான் திட்டுவேன், 2 அடி மடிப்பேன். அப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்திக்குவேங்க, எல்லாமே நடக்கும். நேற்று கூட ஒரு கண்ணுக்குட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து வாங்கிட்டே போயிட்டாருங்க. அது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனத்தே வரல, அழுதுட்டு தான் கொடுத்தேங்க. கடை போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. பால், தயிர், நெய், பால்கோவா இந்த மாதிரி வந்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். மாடு மட்டும் 40 பக்கமாக இருக்கு. நான் சும்மா ஒரு மாடுல ஆரம்பித்தேங்க. அதை மாமியார்கிட்ட இருந்து தான் பிடிச்சேங்க. விற்கிறேன்னு சொன்னாங்க, சரி நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கூட கேட்கலிங்க, அவருக்கு தெரியாமையே வாங்கிட்டேன். அப்புறம் தான் சொன்னேங்க, திட்டிராதீங்க நான் வந்து ஒன்று பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டாருங்க. மாடு வாங்கி இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேங்க. சரி நீ ஊருக்கு போகிறதெல்லாம் மறந்துடு அப்படின்னாருங்க. சரிங்க, இத்தனை நாள் ஊருக்கு போனது போகுது, நான் வந்து இங்கே இருந்தது உங்களெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி 1-2 வாங்கினேங்க. அப்புறம் அவர் வாங்கி கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க. நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி 10-15 மாடு வாங்கி கொடுத்தாருங்க. 15 மாடு வாங்கி அப்புறம் அப்படியே இப்போ மாடு வாங்குறது இல்லைங்க, எங்ககிட்ட இருக்கிற கண்ணுக்குட்டியே மாடாக்கிக்கிறேங்க. எவ்வளோ லிட்டருங்க இது? 1 லிட்டர். நம்ம வடுகபாளையம், இது வந்து சூலூர் தாலுக்காவுக்கு உட்பட்ட வடுகபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு ஃபீமேல் வந்துட்டு என்னென்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சால் வெற்றியட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரே ஒரு மாடு எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டேன். அந்த மாட்டை வந்து வாங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டோன்னே, நீ வந்து மாட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் அடுத்தது நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் இந்த மாட்டு பண்ணை தான் ஆரம்பிக்கிறேன், இதில் நான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாட்டுப்பண்ணையில் வெற்றி பெற்ற ஒரு பெண் மாட்டுப்பண்ணைதாரரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். மேடம் வணக்கம், உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். என் பேர் கலைவாணிங்க. ஓகே, மாடு வச்சுருக்கீங்க. மேடம் இப்போ நீங்கள் எந்த ஆண்டு வந்து இந்த மாடுகள் வந்து வாங்கினீங்க? 6 வருஷம் ஆச்சுங்க. 2020 அந்த கொரோனா பீரியடில் நீங்கள் ஒரு மாட்டோட நீங்கள் ஆரம்பிச்சீங்க. அப்படி இருந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஃபார்மாக நீங்கள் கொண்டு வந்தீங்க. இப்போ இத்தனை மாடுகளை வச்சு நீங்கள் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி முறைகளை கையாளுறீங்க? முறைகள்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபீடு வைப்பேங்க. பால் கறக்கும்போது வச்சுட்டு அடுத்த தண்ணி ஆட்டிங்க, வெறும் தண்ணி காட்டி சைலேஜுங்கிற தீவனம் போடுறேங்க. இடையில ஒரு 11 மணி 12 மணி அப்படி வைக்கப்புல் இல்லைன்னா மஞ்சள் சோளத்தட்டு இந்த மாதிரி போட்டுக்குவோங்க. அடுத்தது 1 மணி இங்கேயில் தண்ணி ஆட்டி தீவனம் அந்த ஃபீடு வச்சுருவாங்க. வச்சுட்டு மறுபடியும் பால் கறந்துட்டு சைலேஜ் போடுறதோட சரிங்க, அவ்வளோதான் அதனுடைய வேலை. அதுக்கப்புறம் இந்த சாணி வலிக்கிறது இதெல்லாம் இருக்குங்க, அதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்குறேங்க. அதாவது பால் கறக்கிறதுக்கு ஒரு பெண்மணியை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய பண்ணையை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் வேலைக்கு அமைச்சிருக்கீங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு மாடு நீங்கள் சொன்னீங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. ஆமாங்க, அது சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. இப்போ வாங்கினது சரி லட்சுமின்னு வச்சிடலான்ட்டு வச்சுட்டேங்க. இப்போ எல்லா மாட்டுக்குமே பேர் வச்சுருக்குறோம். கண்ணுக்குட்டி பிறந்ததையும் பேர் வச்சுருவாங்க. திட்டுவேன், என்ற பொண்ணை திட்டுற மாதிரி தான் திட்டுவேன், 2 அடி மடிப்பேன். அப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்திக்குவேங்க, எல்லாமே நடக்குங்க. இப்போ வந்து நீ கடை போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. பால், தயிர், நெய், பால்கோவா இந்த மாதிரி வந்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோங்க கடைக்கு. பெண்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது உங்களை மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு பண்ணை, ஒரே ஒரு மாடு, அந்த ஒரு மாடு செவல மாடு சொன்னீங்க. ஆமாங்க. அந்த மாட்டுல இருந்து இத்தனை மாடுகளா நீங்க உங்களால தான் பெருகி இருக்கு. ஆமாங்க. அப்படிங்கும்போது இது அப்படியே ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய மாடுகள் வந்து எத்தனை மாடுகளா அதிகமாச்சு? மாடு ஒவ்வொரு வருஷமானா 2 தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தேங்க. கண்ணுக்குட்டி வந்து இப்போ 50 ஆயிருக்கலாங்க மாடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-12 கண்ணுக்குட்டியில் கொடுத்துட்டேங்க.
அப்புறம் உடம்பு சரியில்லாமல் தவறுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பக்கமாகவே இருக்குங்க கொடுத்தது எல்லாம். சரி, இப்போ இந்த மாட்டு பண்ணையில் நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் தான் ஆச்சு, 6-7 வருஷம் தான் ஆச்சு. 6 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷங்க. அப்போ இதில் எந்த அளவுக்கு முறைகளை நீங்கள் கையாண்டீங்க? இப்போ நீங்கள் மாடுகள்லாம் இறந்துருச்சு அப்படின்னு ஆமாங்க, மாடுகள்லாம் ஒன்றும் இறக்கலிங்க. கண்ணுக்குட்டி எனக்கு பராமரிக்க தெரியாமல் போச்சுங்க. அப்போல்லாம் எப்படி பார்த்துக்கணும் என்னங்கிறது தெரியாதனால அதெல்லாம் தவறிடுச்சுங்க. இப்போ வந்து சுலபமாக அதுகளுக்கு எப்படி அதுகள் பராமரிக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க. அதனால எல்லாமே நல்லா இருக்குங்க. நேற்று கூட ஒரு கண்ணுக்குட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எங்கள் மாமியாரோட தம்பி வந்து கொடுத்தே ஆகணும்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து வாங்கிட்டே போயிட்டாருங்க. நான் அழுதுட்டு தான் கொடுத்துருக்குறதையே எனக்கே மாடாக்கி கொடுத்துருவோன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேங்க. அது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனசே வரல, அழுதுட்டு தான் கொடுத்தேங்க. ஆமாங்க, அவர் விடவே மாட்டேன்னு வாங்கிட்டு போயிட்டாருங்க. மாடுகளை எப்படி நீங்கள் நேசித்து அதை வளர்க்குறனால தான் இந்த அளவுக்கு உங்களால்? ஆமாங்க, கட்டாயமாக நம்ம ஒரு தொழிலாகவே அதை பார்க்குறது இல்லைங்க, நம்ம குடும்பமாகவே தான் பார்க்குறேங்க. நைட்டுக்கு தூங்கும்போதும் அது எங்கால எழுந்திரிச்சு நழுவிட்டு போயிடுச்சா என்ன ஏது அப்படிங்கிறது கேமரா எல்லாத்துக்குமே கேமரா வச்சுருக்குறேங்க. இப்போ கண்ணு போடுதுன்னா கூட நம்ம கிட்ட இருந்தே பார்த்துக்க வேண்டியது இல்லைங்க, கேமரா முன்னாடி கட்டிடுவோம். அப்போ கண்ணு போட்டுதுன்னா தெரியும், அப்போ வந்து பார்த்துக்குவாங்க. நைட்டில் பகல்னா யாராவது இருப்பாங்க, நைட்டில் கேமரா போட்டு பார்த்துட்டு பார்த்துக்குவாங்க. இப்போ நம்மக்கிட்ட அதாவது கலப்பின மாடுகள் தான் இருக்குது, ஒரே இனம் இல்லாமல் கலப்பின. ஒரே இனம்னா ஹெச்எப் வந்து ஒரே இனம்தாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் கலப்படமாக இருக்குது. ஹெச்எப் மட்டும் எவ்வளோ மாடு இருக்குங்க? ஒரு 6 மாடு இருக்குங்க, 8 மாடு இருக்குங்க. இதை இங்கெல்லாம் சேர்த்தி. மற்ற மாடுகள்லாம் என்னென்ன? நாட்டு மாடு 2 இருக்குதுங்க, ஜெர்சி இருக்குதுங்க, போடி இதெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கலந்து தான் நீங்கள். ஆமாங்க. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 200 லிட்டர் அப்படிங்கும்போது இந்த 200 லிட்டரை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பால்காரங்களுக்கு கொடுக்குறீங்களா? ஆமாங்க, சொசைட்டிக்கு தான் கொடுக்குறேங்க. சொசைட்டிக்குன்னா எந்த சொசைட்டிக்கு பால் கொடுக்குறீங்க? மில்கி மிஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்க. இங்கே லோக்கலில் வந்து வாங்கிட்டு போய்க்குவாங்க. போசி வச்சுருவாங்க, நாங்கள் கழுவி சாயங்காலம் ஊற்றி வச்சுருவாங்க. லோக்கல் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டோம், சரிங்க, பால் வந்து ரொம்ப தரமாக இருக்கு. ஆமாங்க, ஒரு மாட்டு பால்னா அந்த மாட்டு பாலையே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து எப்படிங்க இங்கே இருக்கவங்களை வந்து தெரியுங்க அவங்களுக்கெல்லாம்? ஒரு மாட்டு பால் தான் வாங்குவாங்க ஒருத்தர் எப்பவுமேங்க. எவ்வளோ பால் வாங்குவீங்க மேடம்? 1/2 லிட்டர் எவ்வளோ வாங்க மேடம்? 50 ரூபா. 1 லிட்டர் 50 ரூபா. இங்கே வாங்குற பால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா தரமாக இருக்கு. மாட்டு பால் தனியா. ஓகே, உங்கள் மலையாளத்தில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடிபொலி அடி. அடிப்பொலி ஆகிட்டு இருக்கு. சேச்சிந்த பேர் எந்த? சேச்சிந்த ஸ்டேட்டு? திருவனந்தபுரம். இங்கே எந்த பணிக்கு வந்தது? சேட்டம் பண்ணி வண்டி ஓட்டுவேன். ஆனால் மெதுவாகவே எடுத்து ஊற்றுங்கண்ணா, உங்கள் வேகத்துக்கு எங்கனால முடியறதில்ல, ரொம்ப வேகமாக இருக்கீங்களா? 1/2 லிட்டருங்கும் போது ஒரு 100 மில்லி எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் இந்த 1/2 லிட்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? பாலுக்கோ? ஓகே. ஏன்னா மற்ற இடங்களில் வாங்குறதுக்கும் இங்கே எப்படி இருக்குது? இங்கே நல்லா இருக்குது, தனியாக ஒரு மாட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு தர்றதுக்காக. ஒரு மாட்டு பால் மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே. ஓகே, தண்ணி ஊற்ற மாட்டோம். ஓகே. இந்த மாட்டு பால் தான் வேணும்னு சொல்லிடுவாங்க, அதை கொடுத்துருவாங்க. இதுதான் வேணுங்க கொடுத்துருவாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குங்க, பால் தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போனான் இல்லைங்க, 1.5 லிட்டர். அவன் வந்து மங்களத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறானுங்க. ஆமாங்க, மங்களத்துலேருந்து இந்த வழியாக வேலைக்கு போகிறாப்பிள்ளைங்க. இங்கே பால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை இங்கே வாங்கிட்டு ரெகுலராக வாங்குறக்கு ஆரம்பிச்சிட்டாப்பிள்ளைங்க. போகலாங்க, திருச்செங்கோட்டிலேருந்தெல்லாம் போகிறவங்க இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. 4-5 லிட்டர் வாங்கிட்டு போய்க்குவாங்க. வாங்கிட்டு போய்க்குவாங்க. டாக்டருங்களே இங்கே இதில் கோயில்பாளையம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து போசியில் தண்ணியே இருக்காதுங்க, காய வச்சு தான் பாலே கறப்போங்க. காய வச்சு தான் கறப்பீங்களா? போசி கழுவி காய வச்சுருவாங்க, தண்ணியிலலாம் தண்ணி கழுவிங்க கூட இல்லைங்க, அப்படியே காய வச்சு எடுத்து கறந்து ஊற்றி கொடுத்துருவாங்க. 2 செட் இருக்குது. ஆமாங்க, தங்கச்சி இதுங்க. சிஸ்டருடைய ஃபார்ம். ஆமாங்க, உங்களுடைய சிஸ்டருடைய ஃபார்ம். ஆமாங்க. இந்த சிஸ்டர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீவனத்துக்கு வந்து தனியாக ஒவ்வொரு இதாக. ஆமாங்க, செட் பண்ணி இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோங்க, அவங்க இப்போ தான் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. அப்புறம் சரி 2 பேர் ஆரம்பிச்சுக்கலாமே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. கடை வந்து இது வந்து இப்போ தான் செஞ்சதுங்க. இது இந்த தாரெல்லாம் வருது இல்லைங்க, ஆயில் தார் எல்லாம், அதை கட் பண்ணி இப்போ இதெல்லாம் வெல்டு வச்சு வச்சுருக்குதுங்க. ஒவ்வொரு மாட்டுக்கு சண்டை வந்துக்காது, அதனால பிடிக்காதுங்க. நல்லா சாப்பிட்டுக்குங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கேப் இருக்குது. ஆமாங்க. எத்தனை மாடு இங்கே 2 சைடில் கட்டிக்கிறாங்க? இங்கே வந்து 8 மாட்டில் 1 நாட்டு மாடுங்க. இது ஜெர்சி,
இது அது 2 போடிங்க, எது ரெண்டுங்க? அந்த 2மே அந்த 2 போடிங். ஹெச்எப் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே ரகமாக இருக்குங்க. இப்போ இவங்க எவ்வளோ லிட்டர் எடுக்கிறாங்க அவங்க சிஸ்டம்? மொத்தமாக 2 பேர்த்துக்கு சேர்ந்து தான் சொன்னேங்க. மொத்தமாக 200 லிட்டர். 200 லிட்டர் எடுக்கிறேங்க. 2 பேர் சேர்ந்து தான் கடை ஆரம்பிக்க போகிறோங்க. இப்போ நீங்கள் கடை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி ஏற்படுது? எனக்கு மாடு வாங்கினதையுமே இருந்துச்சுங்க, சொல்லிகிட்டே இருந்தேன் கடை வச்சு கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து நீ பார்த்துக்க முடியாது உங்களோட இருக்கிற நிலமையில அப்படின்னு சொன்னாருங்க. இப்போது அவர்கிட்ட எப்படியோ சொல்லி சொல்லி இவர் கொழுந்தனார் வந்து ஆரம்பிச்சு கடை கட்டி கொடுக்குறாருங்க. ஆமாங்க, இவர் தான் சப்போர்ட் பண்ணி ஆரம்பிக்கிறேங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். நான் வந்து கருமத்தம்பட்டி வடுகுபாளையம் சின்னசாமிங்க. மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிறேங்க. இப்போது நடத்திட்டு இருக்கிறேங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் ஆச்சு. உற்பத்திக்கு வந்து சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருக்கிறேங்க. இனிமேல் வந்து கடை போட்டு லோக்கல் சேல்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் அதுக்கு மேலே தான் நம்ம மாடும் பாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆமாங்க சார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கேங்க. SSLC. ஆமாம் ஆமாம். ஸோ ஆரம்ப கட்டத்துலேருந்தே உங்களுக்கு விவசாயம் தான்? விவசாயம் அது ஆரம்ப கட்டத்துலேருந்து விவசாயம். உங்களுடைய பிரதான தொழிலே விவசாயம் தான். ஆமாங்க ஆமாங்க. ஸோ உங்களுடைய செட்டுடைய இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாடுகள் கூட இங்கே கட்டிக்கலாங்க. சார், நீங்கள் இந்த ஃபார்மை ரன் பண்ணுறதுக்கான அவசியம் எப்படி ஏற்பட்டுச்சு? இப்போ அண்ணாவுடைய ஃபார்ம் தொடர்ந்து நீங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆர்வம் வந்து அவங்கள பார்த்ததுனால தான் ஏற்பட்டுச்சு. கட்டாயம் பார்த்ததுனால தாங்க. வீட்டு விட்டு எங்கேயும் வெளியே போக தேவையில்லை. இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே இருந்தோம்னா போதும். நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அந்த இதுக்குள்ளே வேலை செஞ்சோம்னா போதும். சரிங்களா? இல்லைன்னா மன அழுத்தத்தோடு அங்கேயும் இங்கேயும் ஓடி இல்லை. சரிங்களா? அளவான வருமானம் போதும். ஓகே. அதாவது இயற்கையான இந்த ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வேற எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக சார். இந்த ஒரு வாரத்தை தெரியுங்க. மன மகிழ்ச்சியோடு வாழணும்னா இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துருக்கோம். இயற்கையான ஒரு சூழ்நிலை. ஆமாங்க. வெளியே போகாமல் இங்கேயே இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வெளியே போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் போதுங்கிறீங்க. போதுங்கிற மட்டும்தான் மாட்டு பண்ண வச்சுருப்பாங்க. ஆசை அதிகமாக இருக்கிறவே வேறு பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். அதாவது இந்த ஒரு தொழிலுக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக அந்த போதுங்கிற ஒரு மனசோட வந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். சார், உங்களுடைய இலக்கு எவ்வளோ சார்? இப்போ ஒரு 12 மாடுகள் உங்களுடைய மாடுகள் சொன்னீங்க. இலக்குன்னு இப்போ வந்து 100 லிட்டர் பண்ணியிருக்கிறோம்னா இப்போ வந்து ஓகே 100 லிட்டர் போதுங்க. ஆனால் ரேட் போதுமானதாக இல்லை. சரிங்களா? இதுக்காக நாம் வந்து கடை போட்டு பால், தயிர், வெண்ணெய், நெய் இது மாதிரி சேல்ஸ் பண்ணால் நம்ம இது இருக்கிற பொருளையை வச்சு மேலே கொண்டு வரணுங்க. ஏன்னா பாலை மட்டுமே லாபம் இல்லாமல் பால் ரேட் கம்மிங்களா, அதை வந்து ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு சிரமப்படுறதுக்காகாதுங்க. இருக்கிற பாலை ரேட் அதிகமாக விற்று லாபம் சம்பாதிக்கணுங்க. இப்போ ஹட்சன் மற்றும் மில்கி மிஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் வந்து விலையேற்றத்தை சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது ஆவின் வந்து இது வரைக்கும் விலையேற்றத்தை அறிவிக்கலை. ஆமாங்க. அது அரசு நிறுவனம் வந்து இது வரைக்கும் விலையேற்றத்தை அரசு நிறுவனம் அறிவித்து ரேட் ஏற்றி கொடுத்தா மட்டும்தானுங்க பால் பிஸ்னஸ் நல்லா நடக்குங்க. நம்பர் 1 கொண்டு வர முடியும். நம்மளுக்கு வந்து நம்மளை தானே பார்க்கணும். அதனால் நம்ம வந்து நம்மளே லோக்கல் சேல்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம். நம்ம பார்த்துட்டா கவர்மெண்ட் நம்மளை இன்னும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் பண்ணணும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வாங்குற வீலுக்கும் ரேட் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை, விற்கிற வீலுக்கும் ரேட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ரெண்டுக்கும் இடையில கவர்மெண்ட் தான் ஆவரேஜ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் கவர்மெண்ட்டுங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒருவேளை ஆவினுக்கோ மற்ற ஏதோ ப்ரைவேட் சொசைட்டிக்கோ ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா ஃபேட் எஸ்என்எஃப் செக் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு தொகையை தான் கொடுப்பாங்க. ஆமாங்க. ஒரு 35 ஒரு 40. இப்போ நீங்களே டைரக்ட் சேலுங்கும் போது மக்கள் வந்து உங்ககிட்ட வாங்கும்போது ஒரு நல்ல தரமான ஒரு பாலை வந்து இங்கே வாங்குவாங்க. அதாவது ஒரு 50 ரூபா வரைக்கும் நீங்கள் நிர்ணயம். ஆமாங்க. 50 ரூபா போதுங்க. நம்மளுக்கு வந்து 50 ரூபா போது. தண்ணி கலக்காத பால் அவங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்குங்களா அவங்களுக்கும் நல்லதாக போய் சேரணும். தரத்துலேயும் சமரசம் இல்லாமல் ரேட்லேயும் சமரசம் இல்லாமல் ஈக்குவலாக பண்ணி கொடுக்கணுங்க. அது பண்ணோம்னா போதுமுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. அந்த 12 மாடுகளில் எப்போ ஆரம்பிச்சிங்க? ஆரம்பிச்சு 6 மாதம் ஆச்சு. இப்போ உங்களுடைய அண்ணி வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு மாடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சா? முன்னாடியே இந்த எண்ணம் இருந்துச்சா? என்ன இருந்ததுங்க, அவங்கள பார்த்து தான் அனுபவம் கிடைச்சதுங்க. இந்த மாதிரி பண்ணலாம், சரி ஈஸியாக பண்ணுற டெக்னிக்கல் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிங்க. இப்போ நம்ம செட்டு எவ்வளோ பரப்பளவு இருக்குங்க? 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1800 ஓகே. 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். இதனுடைய எஸ்டிமேட் எவ்வளோ வந்துச்சுங்க? எஸ்டிமேட் வந்து 6 லட்சம். 6 லட்சம்.
ஓகே. ஆனால் சூப்பராக இருக்குது உங்களுக்கு மழை. சூப்பராக பண்ணிட்டோம்னா எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். மாட்டு பண்ணைக்கு மட்டும் இல்லை, சப்போஸ் இது கை வைக்கலாம் வேற எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓ, வேறு ஏதாவது கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம். 2 நோக்கத்தோட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ மாடுகளுக்கு தனியாக செப்பரேட்டாக நீங்கள் அந்த தீவனம் வைக்கிறதுக்குன்னே நீங்கள் அந்த இது செட் பண்ணியிருக்கீங்க. அது என்ன சார்? அது அந்த தாரோட ஆயில் ட்ரம்முங்க. ஆயில் ட்ரம் 2 கட் பண்ணி நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய ஐடியா தான்? சூப்பரான ஐடியா சார் இது. ஏன்னா அந்த மாடுகளுக்கு ஒரு இடைவெளி இருக்குது, தீவனம் வந்து அதுலேயே போட்டுக்கலாம். சென்டரில் வந்து 2 சைடு போட்டுக்கலாம், சென்டர்லேயே மூட்டையும் வச்சுக்கலாம். அதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாணம்லாம் ஒரு இடத்துல நான் பார்த்தேங்க. அந்த சரிங்க. சாணம்லாம் என்ன சார் பண்ணுறீங்க? சாணம் வந்து நம்மளுக்கே யூஸ் ஆகுதுங்க, அப்புறம் நம்ம வெளியும் கொடுத்துறது. ஓகே. இப்போ நம்மளுடைய விவசாயம் என்னென்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? விவசாயம் வந்து முதல்ல பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்போ மாட்டுக்கான தீவனமே நம்ம பண்ணுறதுக்கான இதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நம்மளுடைய 12 மாடுகளில் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? 12 மாடில் பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் வருதுங்க. அதாவது வந்து சும்மா 6 மாதம் டைமில் வத்தக்கறவை இளங்கறவை அப்படி மாறி மாறி வரும்போது ஒரு ஆவரேஜாக 100 லிட்டர் வரும். அப்போ அண்ணியாங்களது, அதாவது அண்ணாவுடைய அவங்களது ஒரு 100 லிட்டர் வரும். மொத்தம் ஒரு 200 லிட்டர். ஸோ 200 லிட்டரில் எவ்வளோ வருமானம் இதில் எடுக்க முடியும் சார்? வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி தானுங்க. நம்ம வந்து லோக்கல் சேல்ஸ் பண்ணோம்னா வருமானம் இருக்குதுங்க. நம்ம அதாவது சொசைட்டி கடை போட்டு நம்ம லோக்கல் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வருமானம் கம்மி தான். நம்மளாம் முயற்சி எடுத்து நம்ம தான் இது பண்ணிக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ரேட்டெல்லாம் ஏறவே இல்லை, தீவன செலவு தான் ஏறிட்டு வருது. சரிங்க. அதனால் நாம தான் வந்து கொஞ்சம் முன்னேற்பாடோட பண்ணி நம்ம ஒரு 50 ரூபா 60 ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். தண்ணி கலக்காமல் ரேட்லேயும் சமரசம் இருக்கக்கூடாது, தரத்துலேயும் சமரசம் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். அதனால நம்மளுக்கு விரும்பி வாங்கணும். அதனால் கடை போட்டு பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். நாம தான் ரேட் ஏற்றிக்கணுங்க. செலவை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளே சைலேஜ் எல்லாம் நம்மளே உற்பத்தி பண்ணணும்னா பண்ணலாம். எல்லாமே வாங்கி போட்டு பண்ணோம்னா சாணியும் மாட்டுக்கண்ணு தான் மிச்சம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. ஓகே. இப்போ எவ்வளோ வருமானம் நிற்கும் சார்? இப்போ எவ்வளோ வருமானம் வருது? பாதி மாட்டுக்கு பாதி நம்மளுக்குங்க. ஓகே. அது எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? வருங்க ஒரு 60 ரூபா வருங்க, 30 ரூபா பண்ணலாமுங்க. நம்ம உழைப்பு இருக்கணும், இன்னும் டெக்னிக்கலாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நம்மளே வந்து புண்ணாக்கெல்லாம் ரா மெட்டீரியலில் பண்ணி நம்ம வந்து புண்ணாக்காக வாங்காமல் நாம் என்னென்ன புண்ணாக்கு ஆட் பண்ணுறோமோ அதை நம்மளே வாங்கி ஜாஸ்தியாக கொள்முதல் பண்ணி நம்மளே பண்ணோம்னா ரேட் கிடைக்குங்க. தப்பு வராது. இல்லைன்னா சிரமம் தான். இல்லைன்னா சிரமம் தானுங்க. ஏன்னா பூராமே புண்ணாக்கு கம்பெனியே நம்பிட்டு நம்ம வாங்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுமே முன்னாடி இதெல்லாம் பண்ணணுங்க. ஜாஸ்தி எடுத்து அதுவும் வந்து கம்மி எடுத்தோம்னா ஆகாதுங்க. அது ஜாஸ்தி எடுத்து நம்மளே தயாரிக்கல. இல்லைன்னா புண்ணாக்கே பண்ண தேவையில்லைங்க. எல்லாமே அரைச்சி அதை பாட்டில் அதை மிக்சிங் தெரிஞ்சுட்டு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்தோம்னா பண்ணலாம் சார். நம்மளோட மாட்டு பண்ணையில் பராமரிக்கிறதுக்கு ஒரு நபரை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க வேலைக்கு. அவருக்கு எவ்வளோ சம்பளம் வந்து கொடுக்குறதா இருக்கு? அவளுக்கு 500 ரூபாய் கம்மியாக இங்கெல்லாம் ஆளே கிடையாதுங்க. 500 ரூபாய்ங்கிறதே வந்து நம்ம இது இடையில கேப் கிடைக்குதுங்களா, அதுக்காகத்தான் இல்லையா. டென்ஷன் இல்லாமல் வந்து செய்கிற தொழிலுங்க. நம்மளே வந்து டென்ஷன் இல்லாமல் தான் செய்கிறக்காகத்தான் தொழிலுங்க. நம்ம வந்து ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க கூட டென்ஷன் மன உளைச்சல்ங்கிறாங்களே, மன உளைச்சல் இல்லாமல் ஒரு 500 ரூபா போதும் அப்படின்னு வந்தோம்னா பண்ணலாம். நம்ம மாட்டுக்கண்ணு அப்படி ஏதாவது வந்து ஒவ்வொரு டைமும் மாடு புதுசாக வாங்கக்கூடாதுங்க. நம்ம கண்ணைவே உற்பத்தி பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு முதலீடு கம்மியாக பண்ணலாம். முதலீடு கம்மியாகும். இப்போ அவங்க அண்ணாவுடைய ஃபார்ம்லேயும் ஒரு 2 பேர் வேலைக்கு இருக்காங்க. கறக்கிறதுக்கு ஒரு பொண்ணு, பராமரிக்கிறதுக்கு ஒரு நபரை நியமிச்சிருக்காங்க. அப்போ 3 நபர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. அதாவது இதில் என்னென்னா விவசாயம் சார்ந்த ஒரு சார்பு தொழில் தான் நம்ம மாட்டு பண்ணை தொழில். இந்த பால் பண்ணை தொழிலையும் நிறைய பேர்த்துக்கு ஒரு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு விதத்துலையும் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஏன்னா இப்போ சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஆடு மாடு கோழி வளங்கன்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டே இருக்காரு. ஆடு மாடு கோழி வளர்க்குறதே பரவாயில்லைங்க. அதுக்கும் வந்து நம்ம வந்து கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வாங்கி போட்டோம்னா அதுவும் இது தானுங்க. காட்டில் அப்படியே விட்டு வளர்த்தி நம்ம கொஞ்சம் தீவன அறுவடை பண்ணி போட்டோம்னா ஆடு கோழி ரேட்டு வந்து ஏறிட்டே போகுதுங்க. அதையே நம்ம வந்து வருங்காலத்தில் ஆடு மாடு கோழி வளர்ப்பு தான் பெஸ்ட்டாக வருமுங்க. அண்ணாட்டி கொஞ்சம் கவர்மெண்ட் இதுகளில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அது கேட்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. நம்மகிட்ட எவ்வளோ வெள்ளாடுகள் இருக்குது சார்? நாட்டு வெள்ளாடுகள் ஒரு 30 ஆடு இருக்குங்க. 30 ஆடு இருக்குங்க. இது எப்படி நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்களா எப்படிங்க? விற்பனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே கிலோ 500-600 ரூபாய்க்கு வரும். இந்த கிடா வெட்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைப்பீங்கள, அதில் கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கான டைமிங் பார்த்து அந்த டைமிங் வளர்த்தணுங்க. அது கரெக்டாக கொண்டு வந்தோம்னா விற்பனை பண்ணலாம். அதுவும் ஒரு சார்பு தொழில் தான். இந்த தொழிலோட சார்பு தொழில் ஒரு தொழிலோட இன்னொரு சார்பு தொழில் வச்சாதான் இதில் ஒரு லாபம் கிடைக்கும். எல்லாமே வந்து முதலீடு, அதாவது வந்து புண்ணாக்கு இதுகளெல்லாம் கொஞ்சம் நம்மளே பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும் வச்சுக்கோங்கள. பூராமே வந்து நம்ம வாங்கி போட்டோம்னா நீங்கள் இதுக்கு வேலைக்கே போயிடலாம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, வேலைக்கே போயிடலாம். நமக்கு இட வசதி இருந்து பண்ணா இதுல வெற்றி அடையலாம் இல்லைங்களா சார்? வெற்றி அடையலாம். தீவன வளர்ப்பு எல்லாமே இருந்தாதான் நம்மள இதில் ஜெயிக்க முடியும். சார், இப்போ நீங்க நிறைய மாட்டு பண்ணைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது இப்போ அண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, சரி ஓகே. இதை தாண்டி நீங்க வெளியே உங்க நட்பு வட்டாரங்கள்ல நிறைய மாட்டு பண்ணைகள் பார்த்த அனுபவம் இருக்கா? பார்த்துட்டு தான் வந்து பண்ணுங்க. அண்ணனதையும் பார்த்தேங்க. பார்த்துட்டு அண்ணன் வந்து தீவனம் போடுறது எல்லாம் கொஞ்சம் முதல் செஞ்சதுனால நான் அதை பார்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் வேலை குறையிற மாதிரி யூரின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வெளியே வர மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. இதில் யூரின் அப்படியே வெளியே போகிற மாதிரி. இது வந்து எப்படிங்க தோட்டத்துக்குள்ளே அப்படியே? ஆமாம், தென்னை மரத்துக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. இது ஒரு நல்ல ஒரு உரம் தான். உரம் தானுங்க. அதனால் கொஞ்சம் வேலை கம்மி பண்ணியிருக்கிறேங்க. அதனால் வேலை கம்மி பண்ணிட்டோம்னா ஆளை கம்மி பண்ணிக்கலாங்க. அதுதான் மெயின் ரீசன் இல்லைங்களா? சாணம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட தோட்டத்துக்குள்ளே பயன்படுத்திக்கிறீங்க. நம்ம அதுக்கே பூராமே தோட்டத்துக்கே போட்டுருக்க முடியாதுங்க. வெளியே நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்க. எவ்வளோ சார் ஒரு லோடு? டிராக்டர் 3 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஸோ அது போக நீங்கள் வந்து பால் கறக்கிறதுக்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் வந்து மிஷின் தான் நீங்கள் மிஷின் வச்சுருக்காங்க. மிஷின் வந்து அங்கங்கே கனெக்டர் வச்சுங்க, கேட்வேல் வச்சு அந்தந்த மாட்டுக்கு அங்கங்கே எடுத்து செட் பண்ணுற மாதிரி 2 மாட்டுக்கு ஒட்டுக்காக கறக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதுதான் பெஸ்ட்டுங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா டைமிங் எச்சாகுங்க. 1 மணி நேரத்துக்கு வேலையை முடிக்கணும். மைக் இல்லாமல் சில ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் மைக்கு கிடைச்சது. நான் வந்து என்னென்னா மாடுகளும் ஃப்ரீயாக இருக்கணும். அதே சமயம் செட்டு ஏன் பிரமாண்டமாக போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்துக்குமே நம்ம இந்த தொழில் செய்ய முடியலைன்னா வேற ஒரு தொழில். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரியும் செட்டு போட்டோமுங்க. சரிங்களா? நாங்கள் காலத்துக்கு நம்ம கேரண்டியாக செய்ய முடியாது அப்படிங்கிற போது நம்ம தொழில் மாத்திரக்கான செட்டு தானுங்க. இப்போ இந்த மாட்டு பண்ணை அமைக்கணும் நீங்கள் சொன்னீங்க, ஒரு 6-7 வருஷம் நான் வந்து ஒரு மாட்டில் தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கும்போது அந்த ஒரு மாட்டில் இருந்து கிடைத்த அனுபவத்தில் தான் இவ்வளோ மாடுகளாக நீங்கள் கொண்டு வந்து. ஆமாங்க. அப்போ அந்த மாட்டினுடைய ஆசைங்க, ஒன்று வாங்கினது இன்னொன்று வாங்கலாம், அது வாங்கினது இன்னொன்று வாங்கலாம் அப்படிங்கிறது பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படியே வாங்கி இவ்வளவு பண்ணிட்டேங்க. இப்போ நீங்கள் அந்த செவல மாடு வந்து நீங்கள் முதல்ல வாங்கின? ஆமாங்க, இப்போ வரைக்கும் இருக்குங்க. அது கடைசி வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் அதாவது அது விற்கிறதா ஐடியாவே இல்லைங்க. எவ்வளோ ஈத்து? அது 5 ஈத்தாச்சுங்க. 6வது ஈத்து நீ கண்ணு போட போகுது. எவ்வளோ லிட்டர் பால் வந்து அது கொடுக்குறீங்க? அது 10 லிட்டர் கறக்குங்க நேரம். அது ஜெர்சி தானுங்க. 10 லிட்டர்லாம் கறக்குங்க. பால் ரொம்ப 70 ரூபா 80 ரூபாய்க்கெல்லாம் போகும். நம்ம செட்டு பற்றி சொல்லுங்கள். நம்ம செட்டு சும்மா சிறுசாக ஆரம்பித்தது தாங்க. அப்புறம் மாடு எச்சாக கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேங்க. இப்போ இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் அந்த இடத்துல வீடு கட்ட போகிறோங்க. அதனால் அப்படியே வச்சுருக்குறோம். அதை இதெல்லாம் மாற்றிட்டு பெருசு பண்ணிட்டுங்க, அப்புறம் அங்கே வீடு கட்டிக்கலாம் அப்படின்ட்டுங்க. இப்போ நம்மளுடைய செட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாடுகளும் நீங்கள் பக்கத்தில் கட்டியிருக்கீங்க. ஆமாங்க. அப்போ அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனத்தை நான் பார்த்தேன். இந்த சைலேஜ் வந்து ரெடிமேட் சைலேஜ் மாதிரி. ஆமாங்க. அது எங்கே வாங்கினீங்க? இங்கே லோக்கல்லே வாங்கிட்டு இருந்தேங்க. இப்போ இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வாங்கி இருக்குதுங்க. கர்நாடகாவில் வாங்கி இருக்குது. பரவாயில்லைங்க, பால் தரமாக இருக்குங்க. பால் அதிகப்படுத்திருக்கு. என்ன மாதிரி தீவனங்கள் கொடுத்தா நல்லா அதிகமாகும்? சைலேஜ் பரவாயில்லையா இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மலம்பில்லை இதுதான் போட்டிருந்தேங்க. மாடு கம்மியாக இருக்கும்போது இது ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆகுதுங்க. ஆளுக்கு 1 நாள் 2 நாள் வரலினா கூட நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியறது இல்லைங்க. வெயிட் தூக்க முடியறதில்ல அப்படின்ட்டு இதை பார்த்தா இது நல்லா இருக்குங்க சைலேஜ். இப்போ வந்து சார்கோல் இது வந்து பொடி வந்து போட்டுருக்குறேங்க. ஒரு மாட்டுக்கு போடுறக்கு ஆரம்பிச்சிருக்குறேங்க. நல்லா இருக்குது. இன்னும் 10 நாள் பார்த்துட்டு எல்லா மாட்டுக்கும் போடலான்ட்டு இருக்கிறேங்க. எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சுருக்கீங்க? கொடுக்குறக்கே மனசு வராமல் ஒரு மாடு சாகிற நிலமையில தான் அது கஷ்டப்படுறது பார்க்க முடியாமல் தான் கொடுத்தேங்க. எனக்கு கொடுக்குறக்கே இஷ்டம் இருக்காது, நீ பார்த்து பராமரிக்க முடியாதுன்ட்டு ஒரு மாடு சாகிற நிலமையில தான் கொடுத்தேங்க. கஷ்டப்படுறது பார்க்க முடியாதுங்கிறதுக்காக கொடுத்துட்டேங்க. ஆமாங்க. அது கட்டங்கூட இல்லைங்க. அது வாட்டில் நான் இங்கே உரமாங்கெல்லாம் வந்துட்டுங்க. வயசான மாடுங்க அப்படி இருந்துச்சுங்க. வயசான மாடுங்க. ஆமாங்க. அது புண்ணாயிடுச்சு. அது ரத்தம் மறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எந்திரிச்சாலாம். அதனால கொடுத்துட்டேங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டாருங்க எனக்கு தெரியாமையே. அதாவது எப்படின்னா நம்ம ஒரு அதாவது வாயில்லா ஜீவன் மேலே நம்ம அன்பு காட்டினாதான். ஆமாங்க. அது நம்மகிட்ட. ஆமாங்க. இங்கே பூனையே பார்த்தீங்கன்னா 10 பூனை இருக்குதுங்க. நாய் 6-7 நாய் இருக்குதுங்க.
இப்போ வந்து பால் குடிக்கிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்குங்க பூனைகள்லாம். அதுக்கும் கொடுப்பீங்க? ஊற்றிடுவோங்க, 1 லிட்டர் ஊற்றிடுவேங்க. கறந்துட்டு வந்தது அதுக்கு 1 லிட்டர் ஊற்றிட்டு தான் மற்றதுக்கெல்லாம். எவ்வளோ இதில் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் மேடம்? வருமானம்ன்ட்டு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலிங்க. வந்து அப்படியே போயிட்டுருக்குதுங்க. அதுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் சரி கடை போட்டுக்கலாம், இங்கே கம்மி ரேட்டுக்கு தான் சொசைட்டிக்கு எடுக்கிறாங்க, இதுக்கே கரெக்டாக இருக்குதுங்க, நம்மளுக்கு கையில் காசு நிற்கிற மாதிரி இல்லைங்க, அதனால் கடை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நெய் நிறைய கேட்குறாங்க, நெய் கொடுக்குறேங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வைக்கிறது தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. சரி கடை தயிர் எல்லாம் கொடுக்கும்போது நெய் கிடைக்குங்கிறதுக்காக நெய் பிளான் பண்ணி. ஆமாங்க. சரி, அப்படி அந்த நெய்க்கு அப்புறம் நீங்கள் வேறு என்னென்ன சொன்னீங்க? பால்கோவா, பால், தயிர், நெய், பால்கோவாங்க, இந்த 4 மட்டும் இப்போ பிளானில் இருக்குதுங்க. பன்னீரெல்லாம் செஞ்சு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தேங்க, முடியறதில்லை. 2 பேருமே வேலைக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோண்ணா சம்பளம்? எனக்கு மாதம் 16,000. மாட்டு பண்ணையில் வேலை செய்யறதுக்கு மாதம் 16,000 ரூபா சம்பளம். எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? 2 வருஷமாக வேலை செய்கிறீங்க மாட்டு பண்ணையில். நல்லா இருக்குங்களா? ஓகேண்ணா, சிரிச்ச முகமாக இருக்கீங்க. அப்படியே இதையும் பார்த்துக்குவீங்க. ஓகே, சரி, நான் வேலை ஆரம்பிங்க. பால் மட்டும் அவங்க பாக்கி மாடலாம் நான் பார்த்துக்குவேன். எல்லாமே நீங்கள் பார்த்துக்குவீங்க. மேய்ச்சலுக்கெல்லாம் போகுமா? மேய்ச்சலுக்கு இங்கே போட்டுக்கூடாது, அந்த மரம் இருக்கு, மரத்திலே கட்டிடுவோம். இங்கே இருக்கும். ஏன்னா எத்தனை மாடு கொண்டு போக முடியாது மேய்ச்சல். ஆமாம். நம்மளோட செட்டு பார்த்தேங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டெல்லாம் போட்டு, நம்மளோட செட்டில் அந்த மேட்டெல்லாம் இல்லை. ஒரு 3 மாட்டுக்கு மட்டும் போட்டிருக்குறேங்க. அது படுத்தா வெயிட் ஓவராக இருக்கிறதுக்கு போட்டிருக்குறேங்க. மற்றதுக்கெல்லாம் கட்டாந்தரை. ஆமாங்க. சரி, சென்னைக்கு வந்து நீங்கள் இவ்வளோ மாடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டாக்டர் வந்து ஊசி தான் போட்டுருக்குறாங்க. ஓகே, நீங்கள் வந்து காலை இப்போ தான் வந்து ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருக்குறேங்க, காலை ஆயிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுருக்கீங்க. முதல்ல வந்து காலை இங்கே இருந்துகிட்டே இருக்குங்க, மாமனார் பார்த்துக்குவாங்க, மற்ற வெளியில இருந்தெல்லாம் மாடு கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அது பராமரிக்க முடியாதுன்ட்டு இவங்கெல்லாம் வெளியில் போயிடுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்ட்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருக்குறேங்க காலைக்காக வச்சுருக்கீங்க. ஆமாங்க. ஓகே, இந்த மாடுகளுக்கு வந்துங்க இப்போ மாடுகளையும் அருகருகினில் கட்டுறதுனால நோய்கள் ஏதாவது ஏற்படுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எந்த நோயும் அப்படியெல்லாம் தொற்று நோயெல்லாம் வர்றது இல்லைங்க. ஒரு பூச்சியே உனி பிடிக்குது அப்படின்னா கூட சத்து இல்லாமல் போனால் மட்டும்தான் பிடிக்குதுங்க. சுத்தமாக வச்சுருக்கறனால அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. முதல்ல பராமரிக்க தெரியாமல் உனி பிடிச்சி கண்ணுக்குட்டிகளாக இறந்துடுச்சுங்க. அப்புறம் போக போக பழகிட்டு சுத்தமாக வச்சுருக்குறேங்க, நீட்டாக வச்சுருக்குறேங்க. மேடம், இப்போது அந்த பால் வந்து ஒவ்வொருத்தரும் வாங்குறத நான் பார்த்தேன். சரிங்க. அவங்க வாங்கும்போது அவங்களோட முகத்தில் ஒரு ரொம்ப சந்தோஷத்தை நான் பார்த்தேன். ஒரு சில இடங்கள்லாம் பால் வாங்கும்போது தண்ணியாக இருக்கும், நம்ம நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் நம்மக்கிட்ட வாங்குற அந்த பாலை வாங்கும்போது அவங்களோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்கள் ஒரு ஃபீட்பேக்கும் கேட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ இதை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற எண்ணம் ஏதாவது இருக்கு? அதுக்கு தான் கடை போடுறோங்க. கடை போட்டோம்னா போகிறவங்க வரவங்க எல்லாருமே வாங்கிக்குவாங்க. இப்போ உள்ளுக்கு இருக்கிறதுனால சரியாக தெரியறது இல்லை, அப்படி இருக்குதுங்க. இங்கே கட்டடங்கள்லாம் நிறைய வந்திருக்குது, பால் போகு அப்படிங்கிறனால கடை போடுதுங்க. எத்தனை மாடுகள் ஆரம்பித்தா பெண்கள் வந்து வெற்றி அடைய முடியும்? நம்ம முதல்ல ஒன்று வாங்கினோம்னா அது பராமரிக்கும் போது அடுத்தடுத்து வாங்கலான்னு தோணும். முதல்ல இருந்தே மாடு விவசாயத்தில் இருக்கிறதுனால மாடு இருந்துச்சுங்க, ஆனால் எங்களுக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம். பெரியவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே வந்து நான் வீட்லேயே தான் இருந்தேங்க. சரி, எனக்கு ஏதாவது பண்ணணுன்ட்டு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. மாமியார் மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரி, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்தது தாங்க. இதில் நீங்கள் ஒரு வெற்றி அடைஞ்சு ஒன்று பார்க்குறதுக்கு அதுக்கே ஒரு நாள் எப்படி இருந்தாலும் இருக்கணுங்க. அந்த நேரத்தில் பால் கறக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தடுத்து வாங்கினோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் தானே, அந்த வேலை தானே அப்படின்ட்டு ஆரம்பிச்சதுங்க. சரிங்க மேடம், உங்களோட ஃப்யூச்சரில் வந்து இன்னும் அதிகமான மாடுகள் வளர்த்து நீங்கள் வந்து கடையை ஆரம்பித்து வெற்றி அடைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் மாலை வேலையில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோ காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாட்டில் வந்து நான் இத்தனை மாடாக பெருக்கியிருக்கேன். அவங்களோட ஈடுபாடு மட்டுமே இந்த மாட்டுப்பண்ணையில் வெற்றி அடைய வச்சுருக்கு. ஏன்னா மாடுகள் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த மாடுகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வளர்க்கணுமோ அந்த வகையில் வளர்த்தா மட்டும்தான் நம்ம அந்த தொழிலை வந்து வெற்றி அடைய முடியும். தொடர்ந்து நம்ம சிவாரண்டியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரண்டி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.